உலகத்துக்குள்ள ஒரு ரைட்டர் ஆகணும்னு யோசிச்சு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா பயணத்தை துவங்கி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆகியிருக்காரு பிரேம்குமார். பசங்க, சுந்தரபாண்டியன், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், ரம்மி, எய்தவன், ஒரு பக்க கதை போன்ற படங்கள்ல சினிமோட்டோகிராஃபரா பணியாற்றி 96 போன்ற ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் பிரேம்குமார் பற்றிய வீடியோ தான் இது. 1970ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் பிரேம்குமார். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுட்டித்தனமா வளர்ந்த இவர் சினிமா மீது கொண்ட ஆர்வத்தினால பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிச்சிருக்காரு. இப்ப அவருடைய படங்கள் மக்கள் மத்தியில பாராட்டுற அளவுக்கு அமைந்திருக்கு. இவர் ஒர்க் பண்ற படங்கள் எல்லாமே ரசிகர்களோட கனெக்ட் பண்ற விதமா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இவருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை கதையை மையமா வச்சுதான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தையே உருவாக்கியிருக்காங்க. அந்த படத்திலே பிரேம்குமார் சினிமோட்டோகிராஃபராவும் பணியாற்றிருக்காரு. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல உருவான இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதுலயும் பா அப்படிங்கிற டயலாக் இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உச்சமா 2018ஆம் ஆண்டு த்ரிஷா, விஜய் சேதுபதி போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு இவர் இயக்கிய 96 படம் 100 நாட்களுக்கும் மேல திரையரங்குல ஓடி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் தெலுங்குலயும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த படத்தோட கதையை அவருடைய பள்ளி காலத்துல நடந்த ஒரு சில விஷயங்கள் மற்றும் அவருடைய நண்பர் ஒருவரோட வாழ்க்கையில உண்மையாகவே நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுக்கப்பட்ட கதைன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இவருடைய இரண்டாவது டைரக்ஷனான மெய்யழகன் படம் நாளைக்கு வெளிவர காத்திருக்கு. இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோவை பார்த்த சினிமா விமர்சிகள் தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பகிர்ந்துட்டு வராங்க. மெய்யழகன் படம் ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும், குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு பிரேம்குமாரோட படைப்புகள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படமும் பிரேம்குமாரோட வாழ்க்கையில நடந்த ஏதாச்சும் ஒரு உண்மை சம்பவமா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறதா அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க.